அனைவருக்கும் வணக்கம். இதில் தான் ஆடியோ லான்ச்லேயே ஃபுல்லாக பேசியாச்சு. எப்போவுமே அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் நடக்கிறதுனால பாயிண்ட் எதுவும் புதுசு புதுசாக யோசிக்க முடியறதில்லை. இருந்தாலும் ஏதோ இருக்கிறத வச்சு விட்லான்னு பார்க்கும்போது அதான் வரிசையாக எல்லாரை பற்றியும் சொல்லணுங்கிறது தான் முக்கியமானது. டைரக்டர் ஆக்சுவலாக தான் அவர் வந்து அடுத்தது இந்த படத்திற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சில பேரை சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக சேருவார். ஒரு 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 நல்ல பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஹிட் ஆகக்கூடிய எல்லா அம்சங்களும் உள்ள ஒரு படத்தை எடுக்கிறதுல கண்டிப்பாக ஒரு சிவா வந்து அது கெட்டிக்காரர் தான். இந்த படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சொன்ன மாதிரி தான் அவர் கதை சொல்கிறதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அப்படியே அழகாக ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிட்றாரு. ஸோ அவருக்கு தான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து அது அன்றைக்கி சொன்னதே தான். நல்ல செலவு பண்ணி இந்த படத்துக்கு என்ன வந்து கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அழகாக இந்த படத்தை மக்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஃபைட் மாஸ்டர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக சொல்கிற விஷயமா கண்டிப்பாக ஃபைட் இருக்கும். நம்ம ஒரு படத்தில் வந்து பார்த்துட்டு பாட்டு நல்லா இருக்குன்னா அதை வெளில போகும்போது பாடிட்டே போவோம். அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃபைட்டும் பார்த்துட்டு எல்லோரும் வெளில போகும்போது அடிச்சுட்டே போவோம்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஷனோட அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. நல்ல வேலையாக ஃபைட்டில் நான் எதுவும் இல்லைங்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான். அப்புறம் எடிட்டர் அவரை பற்றி நான் எதுவுமே பேசலை. ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் பேசினதுக்கே வச்சு வெறும் ஜாலியாக சொன்னதை வந்து பார்த்தா வந்து தற்கொலை மிரட்டல் வெளுத்த நடிகர் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அது யாராவது புதுசாக நான்லாம் ஊரில் இருந்து ஒரு வேலை இதை பார்த்துருந்தேன்னா உண்மையிலே ஓகே இவர் ஏதோ தற்கொலை பண்ணிக்க போகிறாருப்பா, பரவாயில்லப்பா, சினிமா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பேன். அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து நல்லா எடிட் பண்ணியிருக்கார். அவ்வளோதான் நான் இதில் சொல்ல போகிறேன். அப்புறம் அதான் சத்யா அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவருக்கு நல்ல காஸ்டியூம்லாம் கொடுத்து அவரை வந்து பயங்கரமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க சத்யா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்களேன். அங்கே பாருங்கள், அவர் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் டோட்டலாக வந்து இவர் பயங்கர டிஃப்ரென்ஸாக வந்துட்டு அவர் பாவம் அதே ஒரு கலர் சட்டை சாயமான பேண்ட்டு அவ்வளோதான். பட் இவர் தான் வந்து அங்கே பயங்கரமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டால் அதை பெருமையாக வரும்னு சொல்கிறார். செம்மையாக காட்டணும்னு சொன்னார் அப்படின்ட்டு. யாரை காட்டணும்னு சொன்னார்னு அவர் கவனிக்கல போல். பட் அதெல்லாம் தாண்டி உண்மையிலே சாங்ஸ்லலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹரிஷ் உத்தமன், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே உண்மையிலே ஒரு உத்தமன் தான். ஏன்னா ஒரு ஃபோன்லாம் வரும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நம்பர் வரும், கேட்டால் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. அதை இது வந்து இந்த இதில் இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டில் வரும்போது ஓகே பண்ணுது, இது வந்து ட்ரெயினில் வரும்போது ஓகே பண்ணுதுன்ட்டு அந்த உண்மையிலே உத்தமன் அதெல்லாம் கரெக்டாக ஒத்துக்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அவர் ஃபோனை எடுத்தாலே நம்ம வந்து லைஃப் லாங் நல்லா வெரைட்டி புக்கு மாதிரி அவ்வளோ இருக்குது. ஹரி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது ஹரினி நம்ம புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. அந்தளவுக்கு ஒரு நல்ல நல்ல நண்பர், நல்ல மனிதர். ஆர்ட் டைரக்டர் அவரும் உண்மையிலே அதான் எல்லாமே வந்து அவங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஆக்சுவலாக தான் முன்னாடி இருந்தே அவர்கிட்ட பார்க்கும்போது அந்த இதில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் மாஸ் படங்கள் பண்ணணும்னு அவர்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த ரங்கான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் படம். அதில் வந்து அவர் வந்து நல்லவராக இருப்பார். கூட இந்த கராத்தே ராஜன் ஒருத்தர் திருடனாக இருப்பார். 2 பேரும் நைட்டு வந்து ஒரு வீட்டில் தங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவர் நல்லவன் ஆகிடுவார், கராத்தே ராஜா நல்லவன் ஆகிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருடனா மாதிரி 2 பேரும் மாறிடுவாங்க. அந்த மாதிரி நான் அவர்கிட்ட நல்லா மாஸ் படம் பண்ணி காமெடி பண்ணணும்னு சொல்லி என்ன ஃபுல்லாக இதில் சீரியஸாக நினைக்க வச்சிட்டார் அவர். ஸோ அவர் உண்மையிலே நல்ல காமெடியாகவும் இதாகவும் பண்ணியிருக்காரு. நான் நிறையா வந்து உண்மையிலே சொல்ல போகிறேன், இதில் ஃபஸ்ட் டைம் சீரியஸாகவும் நிறையா பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் கத்தியில் பண்ணியிருந்தது, பட் இதில் இன்னும் நிறையா அந்த மாதிரி டீப்பாக போய் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாற்றிட்டாரு. பட் அது உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கள், அதில் கால்வாசி கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன், பட் அதுவே நல்லா இருந்தது. ஸோ அவரை பார்த்து காப்பி அடித்தாலே போதும், நல்லா நடிச்சிடலாம், அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்க மாதிரி காட்டணும்னு ஒரு வாட்டி இவர் சொன்னார். இவர் உண்மையிலே அதான் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான். எல்லா ஹீரோயின்ஸும் ஐ லவ் விஜய் சேதுபதினு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் ஓடி வந்து மற்றவங்களாம் பார்த்தா அண்ணா சூப்பர்னான்னு வராங்க. ஆனால் இவர்கிட்ட மட்டும் வரும்போதே வந்து இப்படி தான் ஓடி வராங்க, ஐ லவ் யூ விஜய் சேதுபதி அப்படி தான் ஓடி வராங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுக்கு புதுசாக என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் இந்த மாதிரி படங்கள் நடித்தாலே போதும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும். மெசேஜ் சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் வெறும் வந்து பார்த்து அந்த ஒரு 2 ஹவர்ஸ் அந்த 2.5 ஹவர்ஸ் ஜாலியாக சிரிச்சிட்டு ஜாலியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிட்டு போகலாம். அண்டு நீங்களாம் உண்மையிலேயே அதை நல்லா எழுதுறது தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எழுதுங்க, பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது உங்களோட கையில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.